1970ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் பெரியார் அவர்கள் ஒரு கிளர்ச்சியை தொடங்கப் போவதாக அறிவித்தார்கள். ஆலயங்களில் கற்பகிரகம் வரையில் சாதி பாகுபாடின்றி அனைவரும் சென்று ஆண்டவனை தொழுதிட வேண்டும் என்றும், அனைவருக்கும் சாதி உயர்வு தாழ்வின்றி அர்ச்சகராகும் உரிமை வேண்டும் என்றும் வலியுறுத்துகிற அடிப்படையில் அந்த கிளர்ச்சி அமையும் என்று பெரியார் போர் முரசு கூட்டினார். அப்படி ஒரு கிளர்ச்சி நடத்தாமலே அவரது எண்ணத்தை நடைமுறைக்கு கொண்டு வர சட்டம் இயற்றப்படும் என உறுதியளித்து நான் தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அறிக்கை கொடுத்தேன். 2/12/70 சட்டப்பேரவையில் அர்ச்சகர் சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைவேறியது. அர்ச்சகர் சட்டம் கண்டு சமத்துவம் விரும்பாத சனாதனிகள் வெகுண்டார்கள். பல்லாண்டு காலமாக அனுபவித்து வருகிற ஆதிக்கத்தை அவ்வளவு எளிதில் இழந்திட சம்மதிப்பார்களா? ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த சட்டத்தின்படி காரியங்கள் நடைமுறைக்கு வராத அளவுக்கு முடக்கப்பட்டு விட்டது. அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். எத்தனையோ முறை மத்திய அரசுக்கு எடுத்து கூறியும் மத்திய அமைச்சர்களிடத்திலே விவாதித்து கூட அந்த அரசியல் சட்ட திருத்தப்படி நடைபெறவே இல்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளில் பயின்றவர்களுக்கான பணி நியமன ஆணையை சென்னை பசுமை வழிச்சாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருகிறார்.